மாட்டேங்குது. 4 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் தான் பறவைகள் சரணாலயம். அப்படி வந்தால் தான் தூரம், இப்படி வந்தால் ரொம்ப பக்கம். இப்படி மேட்டுக்கடையிலேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரூட்டு பறவைகள் சரணாலயம். இப்படி ரயில் ரோட்லேருந்து வெளியில் வரோம். நீங்கள் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நீங்கள் அது அங்கிருந்து நான் வீட்டுன்னு சொன்னோம்ல, அப்படி சொல்லலை. நீங்கள் வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர், வெள்ளோட்லேருந்து 5 கிலோமீட்டர் சொன்னீங்க. மாப்பிள்ள அங்கேருந்து இங்கே 5 கிலோமீட்டர் பறவைசாலத்துக்கு. வெள்ளோட்லேருந்து வெள்ளோட்டுக்கு தான் நான் போகலையே. பறவை சரணாலயம் இங்கேருந்து அதுக்கு தான் சொல்கிறேன். வெள்ளோட்லேருந்து 5 கிலோமீட்டர். இங்கேருந்து நான் 5 கிலோமீட்டர் வரும். நீங்கள் இந்த பக்கம் போனதில்லை இப்படி இந்த வழியில். அப்புறம் சொல்ல வேண்டியது இந்த பக்கம் தான் இருக்குது சரணாலயம். நான் தான் அதான் சொன்னேன். அப்புறம் கூட்டு வந்தா தான் கூட்டு வந்தேன். மாப்பிள்ள இன்னும் பக்கமாக இருக்குது. எப்படி மாதிரி ரூட்டு நம்ம வீட்டுக்குள்ள வெளியே வரமுல்ல. நேராக கிழக்கு போனோம்னு. அங்கே நம்ம காடு விட்டோம்ல. அது ஒரு காடு வெட்டி அது போனால் ஒரே ஸ்ட்ரெயிட். அது பக்கமாக இன்னும் பக்கமாக 3 கிலோமீட்டர் தான். இதெல்லாம் 1 கிலோமீட்டர் கம்மியாகும். அதான் நான் சொல்கிற ட்ரெஸ் புரியுதா? பழைய காடு விட்டோம்ல, தண்ணி வாங்கி ஊற்றுறோம்ல, அது நேர் டர்னுக்கு இல்லை. ரைட்டில் ரோடு ரைட் போகுதுல்ல. அதான் லெஃப்ட்டில் திரும்பினா வலிமை தமிழையும், ரைட்டில் போனோம்னா வாய்க்காலா. 2 பெரிய வாய்க்கால் தானே இருந்துருக்குல்ல. அந்த வாய்க்கால். அப்போ வாய்க்கால் தரத்துலேயும் வந்தாலும் இப்படி வந்துடலாம். நந்தா காலேஜ்லேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பெருந்துறையிலேருந்து வரும்போது அங்கெல்லாம் பாருங்கள். இது கிழவு மரம் போட்டு பாதுகாப்புக்கு வேலி மாரி போட்டு வச்சுருக்குறாங்க. அதுதான் நாம் இப்படி போட்டு கட்டிக்கிறோம்ல. ஆமாம், இப்படி பண்ணால் தான் நல்லா இருக்குது. அது கம்பி வலையெல்லாம் போட்டு செலவே இல்லை, சூப்பராக போட்டுக்கிறாங்க. அப்படி நில்லுங்க அப்படியே எடுக்கலாம். நீங்கள் போங்க. எப்படி போ? நடந்தே போகலாமா இல்லை இதை எடுக்கலாமா? டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடலாமா? உள்ளுக்கு போகிற டிக்கெட் இருக்கா? வீடியோ எடுத்துக்கலாம். போட்டோம் எதுக்கு 70 ரூபா? ஓகே இரு. ஏதோ ஒரு பக்கம் போகலாம் வாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? போகலாமா? பேக்கரி கடை இருக்குது சாப்பிட்றதுக்கு. பட்டாம்பூச்சிக்கிறது வெளியிலிருந்து ரசிக்கும். உள்ளே இருக்குது அதுக்குள்ள பட்டாம்பூச்சி அதுக்குள்ள. எங்கே? இதுவா? பட்டாம்பூச்சி உள்ள நிறைய இருக்குது. தமிழ்நாடு வனத்துறை தமிழ்நாட்டின் மாநில வண்ணத்து பூச்சி தமிழ் மரம். சீசன் தான் வருவாங்க. இந்த டைம் இன்னும் பறவைகள் அதிகமாக இல்லை. கொக்கு தான் இருக்குது. வேறு பறவை அங்கே ஒன்று படுத்துக்காது. என்ன தெரியலையே அது என்ன பறவை? எங்கே? அந்த இதுலையே வவ்வால் மாதிரியா? தெரியலையே என்ன பறவைன்னு. வாங்க போகலாம்.
நான் சொல்கிறேன் நீல தாழை நல்லா தெரியுது கேமரா நிறைய மீன் மாட்டோம்ல அது மேலே 2 வருது மேலே வருது. நான் என்ன ஜூம் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம் வச்சுக்கலாம். மீன் இருக்க மாட்டேது. இது என்ன தட்ட வாயனா வல்லவனுக்கு அழகும் ஆயுதம். மூங்கில் மரம். இந்த மூங்கில் மரத்தை சொல்லலை, தட்டை வாயன். இது எத்தனை ஏக்கரா சேரும் இந்த குளம்? கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கரா சேருமா? 20-30 ஏக்கரா. ரொம்ப பெரிய குளம் மாட்டேங்குது. கடைசி விலைக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மாட்டேதா? அதான் எச்சாவே இருக்க மாட்டேது ஃபுல்லாக. சவுண்டு கேட்குது. எல்லாம் வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு எல்லாம் போய் தண்ணிக்கிட்ட பார்க்கலான்னு எல்லாம் அங்கங்கே ஜோடி ஜோடியாக இருக்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுதான் இதுக்கு பாதுகாப்பு வளர்த்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக 2 பக்கத்தையும். என்ன சொல்ல, சூப்பராக இருக்குது பாரு, அருமையாக இருக்குது 2 பக்கத்தையும். அதெல்லாம் செத்து போனது காஞ்சதெல்லாம் எது? ஆமாம் ஆமாம், அப்படியே இதானது அப்படி சைடில் இதாக இருக்குது. வெயில் இல்லைன்னா நல்லா இருக்குது கேமரா பளிச்சுன்னு. போட்டு இருக்க மாட்டேங்குது, ஆனால் இன்றைக்கி இயக்கலையாடு யாரும் வள்ளியாடு. பறவைகள் சரணாலயம் இதுக்கு வந்து பறவை பார்க்கலான்னா பறவை பார்க்க முடியல. அதான் இதாக பட்டு போச்சாட்டு இந்த மரமெல்லாம். மீன் எத்தனை மீன் இருக்குது? எங்கே எங்கே மாமா? மீன் நிறைய வெறும் கொக்கு தான் இருக்குது. மீன் ஃபுல்லாக வளர்ந்துச்சாப்ல தெரியுது. அங்கே ஒரு மீன் எத்தனை மீன்? இல்லை, வெறும் கொக்கு தான் இருக்குதா? இங்கே இருங்க. சரி, அட்லீஸ்ட் ஏதோ பறவைகள் சரணாலயம் பறவைகள் இருக்குன்னு இந்த பக்கம் நான் சுவைக்க மாட்டேன். இந்த பக்கம் ஓகே. பேர்டு பிக்சர் போட்டு இந்த எஸ்எஸ்க்குலாம்ல இது மட்டும். ஆமாம். 1.5 வரும். ஓஹோ, இதுலேயும் பேர் பறவைகள் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செடியாக இருக்கிறாங்களா? நம்ம எடுக்கவே இல்லை. என்ன வருங்க இந்த பக்கம் இப்படியே எடுத்துடலாம். இப்போ தான் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ. இந்த பக்கம் ரோடா? இதுதான் ரோடா? அதான் பாரு, இந்த பக்கம் கரும்பு காடு. சரி, இங்கே வேற ஒன்றும் பறவையெல்லாம் இல்லைம்மாம்மா, போகலாம். போகலாமா? அது வரைக்கும் போகலாமா?
வேற ஒன்றும் இல்லை. ஆ எதுவும் இல்லை தானே? போகலாம் தான். இது என்ன ஒரு பறவை? டிஃப்ரெண்ட் பறவை எது? அட எடுத்து வந்துருக்கலாம், அதுக்குள்ளே ஓடி போச்சு. எங்கே போகுதுன்னு பாரு, அந்த பக்கம் போய் போகிறோம். நாங்கள் போகும்போது எடுத்துக்கலாம், அங்கே உட்காந்துருச்சு. அப்புறம் போய் எடுத்துக்கலாம். கொக்கு சார்ந்து தான். பட் இது வேற இல்லை. அங்கே இருக்குது பா, அது கொக்கு. அது என்னது? இங்கே ஒரு பறவை, அது சின்னதா தா. அது என்னதா அவன் உட்காந்துருக்கு பாரு, அது கொக்கை என்னது? இதான் இங்கேருந்து பாருங்கதா, இங்கே. அது என்னது? 2 தானே. அந்த துளிவோண்டுதா மூக்கு இருக்கு, கொக்கு மாதிரி இருக்குது. அது என்ன கொக்கை என்னன்னு தெரியல. இல்லையே, அதான் அங்கே உட்காந்துட்டு இருக்குல்ல, அது உட்காந்துட்டு இருக்கிறது, அது நீர் வாத்தா. அதாண்ணா, வேற ஒன்றும் இல்லையா? பார்க்க சரி, ஓகே விடு. சரி போகலாம் வாங்க. போதும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இங்கே இல்லை. வேறு இந்த பக்கம் இங்கேருந்து இப்படி வியூ மட்டும் எடுத்தோம்னா போதும். இப்படி அந்த பக்கம் போகிறோம், எடுத்தோம்னா போதும். சரி போகலாமா? அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். ஆனால் பறவைகளை ஒன்றை கூட காணும். பறவைகள்னு சொன்னால் அந்த கொக்கு தான் இருக்குது நிறையா. நான் கூட சரி நிறைய சுற்றி மலங்காடு நல்லா இருக்கும், அந்த மாதிரி குளங்கள் இருக்கிறது தெரியும், மலங்காடு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த சென்டரில் போய் இது வந்து அப்பப்போ சின்ன சின்னதாக வந்து வீடியோ இல்லாத சமயத்தில் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம், ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம்ல. இது சொல்ல நம்ம எந்த டைம் வரும் அப்படின்னு போட போட்டலாம். அங்கேயே இருங்க, அங்கேயே இருங்க. இது பார், இது வெள்ளோடுங்கிறது ஃப்ரண்ட் கேமரா வச்சா அப்படியே வெள்ளோடுன்னு தெரியுது ஃப்ரண்ட் கேமரா வைக்கும்போது. நல்லா இருக்குதா? தெரியுது இல்லையா? இதா தெரியுது. இது என்ன பறவைன்னு தெரியலையே. அங்கே கூட பக்கமாக இருக்க அந்த செடிக்கிட்ட. திட்ட மதிப்பீடு இந்த இது மட்டும் பெண்டிங். इसका दावा तो मन